ஹலோ கைஸ், வெல்கம் டு நியூ சீரீஸ் ஒரு கதை சொல்லட்டா சார். ஸோ இந்த சீரீஸ் எதை பற்றி இருக்குன்னா, நிஜ வாழ்க்கையில் நடந்த ஒரு குட்டி குட்டி கதைகளை நான் வந்து என்னோட கற்பனை திறனால கொஞ்சம் கொலாபரேட்டாக மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு அவுட்புட்டாக ஒரு ஃபைனல் ஸ்டோரி மாதிரி தருவேன். ஸோ அதான் வந்து இந்த சீரீஸோட நோக்கமே. ஸோ இன்னைக்கு ஃபஸ்ட் எபிசோடு எதை பற்றினா ஒன் பீஸை பற்றி. ஒன் பீஸுங்கிறது என்ன அப்படின்னா, அதே மாதிரி ஒன் பீஸ் வந்து நிஜ வாழ்க்கையில் யார் வச்சுருந்தா. ஸோ அதான் வந்து இந்த கதையோட இந்த எபிசோடோட ஒரு டைட்டில். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பீஸ்னால் என்னென்னு பார்ப்போம். ஸோ ஒன் பீஸ் அப்படின்னா ஒரு ஜாப்பனீஸ் அனிமேஷனுங்க. ஸோ உங்களுக்கு தெரியாமல் நான் எப்படி தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமல் கூட இருக்கலாம். அதாவது அனிமேனா என்னென்னா, இப்போது எப்படி வந்து டிசி காமிக்ஸ், மார்வல் காமிக்ஸ்லாம் இருக்குது, காமிக் புக் எழுதுவாங்கல்ல, அதே மாதிரி மாங்கான்னு ஒரு புக் இருக்குது ஜாப்பானில். அந்த புக்கை வந்து நல்லா சூப்பராக எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த புக்கை வந்து அவங்களால நிஜ மனுஷங்களை வச்சு தயாரிக்க முடியாது, படமாக எடுக்கணும், சீரியஸாக எடுக்கணும்னா. ஏன்னா ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக போகும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வரைஞ்சிருவாங்க, வரைஞ்சி கார்ட்டூன் மாதிரி எடுப்பாங்க. ஸோ அந்த கார்ட்டூனை தான் நம்ம வந்து அனிமேஷனுங்கிறோம். ஸோ அந்த அனிமேஷனை சுருக்கி தான் அனிமேலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது வந்து அந்த ஒன் பீஸ்னால் என்ன அப்படின்னு பார்ப்போம். ஒன் பீஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு பிரபலமான ஒரு அனிமே தான், மாங்கா அனிமே. ஸோ இது வந்து 1997 இன்ன வரைக்கும் போயிட்டுருக்கு. நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, நானும் ஒன் ஆஃப் த ஃபேன் அதுக்கு. ஸோ இப்போது வந்து அதோட தீம் என்ன, அந்த ஒன் பீஸோட தீம் அது என்ன அப்படின்னா, பைரட்ஸ் ஆஃப் தி கரீபியன் நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரில, கடற்கொள்ளையர்கள் இருப்பாங்கல்ல, ஆமாம், அந்த பைரட்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த ஒன் பீஸ்லையும் அதை எதை வச்சு ரிவால்வ் ஆகும்னா பைரட்ஸ் வச்சு தான் ரிவால்வ் ஆகும். ஸோ நிறைய பைரட்ஸ் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த உலகத்தில் வந்து ஒரு ட்ரெஷர் இருக்கும். அந்த ட்ரெஷர், அந்த பொக்கிஷத்தோட பேர் தான் வந்து ஒன் பீஸ். அது யார் அடையிறாங்களோ அவங்க வந்து இந்த உலகத்தையே ஜெயிச்ச மாதிரி. ஸோ அந்த அடையிறதுக்கு, அதை தேடி போகிறது தான் வந்து அந்த ஒன் பீஸோட தீம், அதாவது ஓவர் வியூ ஆஃப் த ஸ்டோரி. ஸோ இதே மாதிரி நிஜத்துலையும் இருந்திருக்கு. என்னோட இமேஜினேஷனையும் மிக்ஸ் பண்ணி நான் சொல்கிறேன், ஓகேவா? ஆனால் கதை நிஜம் தான், இதே மாதிரி நிஜத்துலையும் இருந்திருக்கு. அது என்ன, அதுக்கப்புறம் வந்து யார் அதை வச்சுருந்தா, யார் வந்து அந்த ஒன் பீஸை தேடி போகிறது, இதெல்லாமே நம்ம வந்து இப்போ பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா, 1953 1453 சாரி 1453. அப்போ அந்த வருஷத்தில் என்ன நடக்குதுன்னா, இப்போ இருக்கிற இஸ்தான்புல் அப்போ வந்து கான்ஸ்டன்டினோப்புல்னு அழைக்கப்பட்டுச்சு. ஸோ அந்த கான்ஸ்டன்டினோப்பில் வந்து ஓட்டோமன் எம்பையருங்கிற ஒரு பெரிய அரசு வந்து கைப்பற்றிருச்சு. இப்போ இருக்கிற துருக்கியில் இருக்குது, ஓகேவா? ஸோ அவங்க வந்து அதை கேப்சர் பண்ணோம்னே என்னாச்சுன்னா, வந்து அந்த ரோட் பிளாக் பண்ணிட்டாங்க. சுருக்கமாக சொல்லணும்னா எப்படின்னா, யூரோப்பிய கண்ட்ரிக்கும் ஏஷியா கண்டத்துக்கும் ஒரு வழி இருக்கும். அதாவது வண்டியில் போனால், நடந்து போனால், அந்த மாதிரி ஒரு வழி, தரை வழி இருக்கும். அதை வந்து அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க. யாருமே அலோடு இல்லை, இது வந்து எங்களோட இடம், இங்கே வந்து நீங்கள் யாருமே அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, நிறைய பேருக்கு, நிறைய பிஸ்னஸ்மேன், நிறைய ட்ரேடர்ஸ்க்கு வந்து லாஸ் ஆச்சு. ஸோ இதை லாஸ் ஆகிறதோடு இல்லாமல், உங்களுக்கு தெரியுதுல்ல, லாஸ் ஆனால் என்ன ஆகும், நிறைய கண்ட்ரிஸ் வந்து கீழே போகும், நிறைய கண்ட்ரிஸ் வந்து இந்த ட்ரேடிங் டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு யூரோப்பியன் கண்ட்ரிஸுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ ஃபைனலாக என்ன ஆச்சு அப்படின்னா, இவங்க வந்து கடல் வழியை வந்து சூஸ் பண்ணாங்க. கடல் வழியை வந்து சரி, இவன் வந்து ரோட் பிளாக் பண்ணிட்டான், நம்ம வந்து சீ ரூட் எடுத்து போவோம் அப்படின்ட்டு சூஸ் பண்ணாங்க. ஸோ அப்படி போனவங்க, அப்படி யார் யார் போனால் என்ன ஆச்சு அப்படிங்கிறதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போர்ச்சுகல் வந்து ஒரு சின்ன நாடு யூரோப்பில். ஸோ அதில் வந்து ஒரு பிரின்ஸ் ஹென்ரின்னு ஒருத்தர் இருக்கார். சரி, அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் வந்து ஒரு இளவரசர். பட் ஆனால் வந்து அவர் ஒன்றும் அலட்டிக்க மாட்டார் இளவரசருக்கு. அவருக்கு வந்து ஒரு ட்ரீம் இருக்குது. என்ன ட்ரீம்னா, இந்த கடல் ஃபுல்லாத்தையும் நான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இந்த கடல் அந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு தெரியணும். ரெகுலராக இருக்கும்ல, நம்ம அந்த படத்துலலாம் பார்ப்போம்ல, ஒரு ஹீரோ இருப்பார், அந்த ஹீரோவுக்கு வந்து இங்கே என்ன நடக்குதுன்னு தெரியணும். அந்த கியூரியாசிட்டி இருக்கிற ஒரு தலைவர், அவர் தான் வந்து பிரின்ஸ் ஹென்றி. ஸோ இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு நாள் வந்து அவரோட ரூமில் இருந்து அந்த கடலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. கடலை பார்க்குறப்போ அவருக்கு தோணுது, சரி நமக்கும் வந்து 18 வயசு தாண்டியாச்சு, இப்போ நம்ம வந்து கரெக்டாக போனால், கடலில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் நம்ம வீட்டில் எல்லாம் அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு போயிட்டு இவர் எல்லாமே பெர்மிஷன் கேட்டு முடிச்சிட்டாரு. ஸோ கடலில் போகிறது ஈஸியான விஷயம் இல்லை, ஒரு ஆள் சேர்ந்து போயிட முடியாது, அதுக்குன்னு ஒரு க்ரூ வேணும். ஸோ அந்த குருவை ரெடி பண்ணுறதுக்கு இவர் போயிட்டு அந்த சிட்டி ஃபுல்லாக தேடுறாரு. சிட்டி ஃபுல்லாக என்ன மாதிரி குரு வேணும் அப்படின்னா, மேப் வரைய தெரியணும், சமைக்க தெரியணும், வீரர்களாக இருக்கணும். ஏன்னா மற்ற கடற்கொள்ளையர்கள் வந்து இவங்களை கொள்ளையடிச்சிட்டாங்கன்னா அதை சண்டை போட தெரியணும். அதுக்கப்புறம் வந்து அதை மெயின்டைன் பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ
அந்த மாதிரி தேடி போகிறப்போ பார்த்தோலோமியோ டயாஸ், இது ஒன் பீஸ் யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேர் தெரிஞ்சுக்கலாம். பார்த்தோலோமியோ டயாஸுங்கிற ஒரு நிஜ மனுஷனை வந்து பார்க்குற, ஐ மீன் அந்த அனிமேல வந்து அது ஒரு கேரக்டரு, ஆனால் இங்கே நிஜத்துலேயும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு. அவங்க வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு பிடிச்சி போயிடுது, இவர் வந்து ஒரு பெரிய வீரராக இருக்காரு அப்படின்ட்டு இவர் வந்து அப்படியே சேர்த்துக்கிட்டு வைஸ் கேப்டன் ஆக்கிடுறாரு பிரின்ஸ் ஹென்ரி. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க ஒரு குழு ஒரு குழு வந்து சேர்த்துட்டாங்க. ஒரு பெரிய ஒரு 4 கப்பல் எடுத்துக்கிட்டாங்க. 4 கப்பல் எடுத்துட்டு வாங்க தொடங்கலாம் அப்படின்ட்டு அட்லாண்டிக் ஓஷனில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. போர்ச்சுகல்லேருந்து எங்கே போகிறோம் என்ன பண்ணுறோன்னு தெரியாது, கொஞ்சம் கொஞ்சமாக மேப் எடுத்து போவாங்க. ஒரு ஒரு ஐலாண்டு போக போக ஒரு மேப் மாதிரி வரைவாங்க. சரி, இப்படி தான் போயிட்டுருக்கோம். ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸ்டார்ட் பண்ணி போகிற வழி ஃபுல்லாமே வந்து புயல் காற்று, மழை, இடி, மின்னல், மர்மமான சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்குதான். ஸோ இதெல்லாம் வந்து இருக்குது, எழுதியிருக்கானுங்க லாக் புக்கில். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இதை வந்து பார்த்தோன்னே அந்த க்ரூ மெம்பர்ஸ்க்கு வந்து பயம் வந்துடுச்சு. ஒரு 3 மாதம் போகுது, 6 மாதம் போகுது, இவங்களால வந்து அது பொறுத்துக்க முடியல. சோறு வந்து ஐ மீன் சாப்பாடும் வந்து கம்மியாகிட்டே இருக்குது இவங்க படகுல. ஸோ கப்பலில் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த குரூவெல்லாம் வந்து சேர்ந்துக்கிட்டு எனக்கு என்னால் முடியல, நம்ம திரும்பி யூட்டன் போயிடுவோம், எதுவுமே இல்லை எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதான் நம்ம வைஸ் கேப்டன் பார்த்தோலோமியோ டயாஸ் இருக்கார்ல, அவர் வந்து விடலை, நம்பிக்கையை விட ஐ மீன் நம்பிக்கையோடு போகிறாரு. போயிட்டு இல்லை இல்லை நம்ம கட்டாயமாக போவோம், கவலைப்படாதீங்க, நம்ம ஏதாச்சும் கண்டுபிடிப்போம், வாங்க வாங்கன்ட்டு மோட்டிவேட் பண்ணி எல்லாரையும் கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகிறப்போ கப்பல் வந்து தர தட்டுது. எங்கே தட்டுது அப்படின்னா, கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்பாங்க, சவுத் ஆஃப்ரிக்கா. இவர் வந்து போர்ச்சுகல் ஆரம்பித்து சவுத் ஆஃப்ரிக்கா வரைக்கும் போய் சேர்ந்துருக்காரு. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் இன்ன வரைக்கும் அவர் சிலை இருக்குன்னு நினைக்கிறேங்க, அங்கே பார்த்தோலோமியோ டயாஸ்னு போட்டிருக்கோம். ஸோ அங்கே போகிறாங்க. போனதுக்கப்புறம் இது ஒரு பாட்டு, சரியா? இது முடிஞ்சிச்சு. இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, போர்ச்சுகல்லேருந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போகிறத ஐ மீன் போகிற ஒரு கடல் வரியை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, 1488 இது நடந்திருக்கு. ஸோ இதுலேருந்து ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வாஸ்கோடா காமா, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருக்கலாம். வாஸ்கோடா காமாங்கிறதும் ஒரு பெரிய ஒரு சி எக்ஸ்ப்ளோரர் தான். அவருக்கும் வந்து இந்த வணிகம் பண்ணுறது, சி ரூட்டு எல்லாத்துக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. சரி, அவரும் சரி இவர் சவுத் ஆஃப்ரிக்கா வரைக்கும் போயிட்டாங்க, நம்ம அதை விட தாண்டி ஏதாச்சும் கண்டுபிடிப்போன்ட்டு அவரும் போர்ச்சுகல்லேருந்து கிளம்பி நேராக வந்து சவுத் ஆஃப்ரிக்கா சேர்றாரு, அந்த ரூட்டை ஃபாலோ பண்ணி வந்து சேர்ந்துட்டு, சரி இதுக்கு மேலே நம்ம என்ன இருக்குன்னு பார்ப்போம், இதுக்கு மேலே வந்து இந்தியா இந்தோனேஷியாலாம் இருக்குது, ஸோ அங்கே நம்ம எப்படி போகிறது கடல் வழியான்னு பார்ப்போம்னு இவர் கண்டுபிடிக்கிறாரு. ஸோ இவர் வந்து இவரோட க்ரூவை சேர்த்துக்கிட்டு ஒரு 10 கப்பலை வச்சுக்கிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஆரம்பித்து இந்தியன் ஓஷன் போய் சேர்ந்தாரு. இந்தியன் ஓஷனில் கேலிக்கட்டு, சரியா, அப்படிங்கிற ஊர், அதாவது கேரளாவில் இருக்குது, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கலாம் கேலிக்கட் எங்கே இருக்குன்ட்டு, கோழிக்கோடுன்பாங்க. கேரளாவில் போய் ரீச் ஆகிறாரு. கேரளா கரையோரத்தில் போய் ரீச் ஆகாது. அங்கே இருக்கிற மக்கள்லாம் இவங்களை வந்து புதுசாக பார்க்குறாங்க. ஏன்னா அவங்க வந்து பார்த்ததில்ல, இந்த மாதிரி கப்பலை, இவ்வளோ பெரிய கப்பலை வந்து வெள்ளக்காரன் வர்றதெல்லாம் பார்த்ததில்ல. ஆனால் சொல்கிறது வந்து 1498 1500 பீரியடில். ஸோ இவங்க வந்து மொத கடலில் வந்து வந்த வெள்ளைக்காரங்க இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு, ஓகேவா? ஸோ இவங்க வந்தோடனே அங்கே இருக்கிற ராஜா பேர் வந்து ஜமோரின். அந்த ஜமோரின் ராஜா என்ன பண்ணுறாருன்னா, நல்லா வரவேற்கிறாரு, நிறைய இது கொடுக்குறாரு. சரி அப்படின்ட்டு நம்ம தலைவர் என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறாரு. வாங்கி வச்சுக்கிட்டு இந்த நடுத்து மேலே அவருக்கு வந்து ஆசை வந்துடுது. ஆசை வந்ததால் என்ன பண்ணுறாரு, இந்த ராஜாட்ட போயிட்டு, நான் கொஞ்சம் சரிங்க, நீங்கள் வந்து இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி, நான் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்ட்டு, கொஞ்சம் நாளில் வந்துடுறேன் அப்படின்ட்டு திரும்பி படகு எடுத்துகிட்டு போகிறாரு. போயிட்டு வர்றவர் 14 பெரிய ஐ மீன் படை கப்பல்கள் வந்து கொண்டு வர்றாரு. படை கப்பலை கொண்டு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஜமோரின் ராஜாவை அப்படியே தூக்குறாரு. சரியான சண்டை. அதில் ஜமோரின் ராஜா வந்து தோற்று போயிடுறாங்க. தோற்று போனதுக்கப்புறம் கேலிக்கட் வந்து நம்ம வாஸ்கோடமா கீழே வந்து வந்துடுது. ஸோ இப்படி ரூல் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேலிக்கட் சரௌண்டிங்ஸ் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறப்போ ஜமோரின் வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, சரி இந்த 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 நல்ல மனுஷன்லாம் வர்றான், வாஸ்கோட காமாலாம் வர்றாங்க அப்படின்ட்டு ஒரு ட்ரேடு சென்டர் வந்து வச்சுருப்பாங்க கொச்சினில். ட்ரேட் சென்டர்னால் என்னென்னா, போர்ச்சுகல்லேருந்து நீங்கள் இந்த கொச்சின் வரைக்கும் வந்துட்டு நீங்கள் வியாபாரம், அதாவது வணிகம் பண்ணிவிட்டு திரும்பி ரிட்டர்ன் போயிட்டு அந்த ப்ராடக்ட்ஸை வந்து அங்கே செல் பண்ணிடலாம் போர்ச்சுகலில். ஸோ இதான் வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு ட்ரேடர் பண்ணுற வேலை, சரியா? இதுக்கு வந்து வச்சுருப்பாரு. ஆனால் அவரே அடித்து தூக்கிட்டு தலைவர் வந்து இந்த கொச்சினையும் பிடிச்சிட்டாங்க, கேலிக்கட் எல்லா இடத்துலையும் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் வந்து ஆசை தீரல, சரி அப்படின்னு திரும்பியும் போகிறாரு. இதே மாதிரி இவரோட லைஃப் வந்து இந்த கைப்பட்டதுலேயே வந்து முடிஞ்சிருது. முடிஞ்சதுக்கப்புறம் புதுசாக இன்னொருத்தர் வந்து வர்றாரு. இவர் வந்து ரொம்ப ப்ரூட்டலான ஆள்.
ஆல்ஃபோன்சோ தி ஆல்பகர்க்கிங்கிறவர் 1510, அதாவது இது நடந்து இன்னொரு 10 வருஷத்துக்கு அப்புறம் திரும்பி வர்றாரு. வந்துட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, நேராக பிஜாப்பூர் சுல்தான்கிட்ட போயிட்டு, அதாவது கடல் வழியாக பிஜாப்பூர் வரைக்கும் போயிட்டு பிஜாப்பூர் சுல்தானில் போய் சண்டை போட்டு அவரை தோக்கடித்து அந்த பிஜாப்பூரை கைப்பற்றுறாரு. அந்த பிஜாப்பூர்லேருந்து கோவா போயிட்டு கோவாவில் கால் எடுத்து வைக்கிறாரு தலைவர். ஓகேவா? ஸோ இன்ன வரைக்கும் நீங்கள் கோவா போனீங்கன்னா இந்த இந்த ஆல்பகர்க்கியோட இதை வந்து நீங்கள் பார்க்கலாம் நினைக்கிறேன். சில மாதிரி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அதை பார்க்கலாம். ஸோ அங்கே போயிட்டு அவர் வந்து ஒரு பெரிய டைனாஸ்டியை கிரியேட் பண்ணுறாரு, ஒரு போர்ச்சுகல் எம்பையரை கிரியேட் பண்ணுறாரு. சரியா? ஸோ இப்படி போயிட்டு இருக்கிற கதை என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க அந்த போர்ச்சுகீஸ் வந்து கொஞ்சம் 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 கொஞ்சமாக இது பண்ணுறாங்க. ஈஸ்ட் அதாவது அவங்களுக்கு ஈஸ்ட் வந்து நம்ம இந்தியா. சரியா? அந்த இடத்த வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எப்படின்னா, கீழே அந்த கோஸ்டல் ஏரியாஸ் ஃபுல்லாமே அவங்க கைப்பற்றுறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய பவராக இருந்தவங்க இவ்வளோ பெரிய பவராக மாறியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னு சொல்கிறாங்கன்னா, சில பேர் என்ன சொல்கிறாங்க, வாஸ்கோ ட காமா வந்து ஒரு பொக்கிஷத்தை தேடி போனார், அதனால தான் வந்து, அதாவது அங்கே இருக்கிற செயிலர்ஸ், அதாவது அவர் கூட ட்ராவல் பண்ணவங்கலாம் லாக் புக் எழுதியிருப்பாங்கல்ல. ஸோ அதில் வந்து என்ன போட்டுருக்குன்னா, இவர் வந்து பெரிய பொக்கிஷம், இவரோட ஆசை வந்து தீரலை. ஸோ வந்து ஒவ்வொரு ஊருக்காக போய் இவர் வந்து தேடிட்டு இருந்தார் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ என்னோட ஐடியா என்ன அப்படின்னா, இவர் பொக்கிஷத்தெல்லாம் தேடி போகல. இவர் தேடி போனது என்ன அப்படின்னா, வணிகத்தை. ஸோ பெரிய, அதாவது அந்த காலத்தில் இப்போ கூட நீங்கள் வச்சுக்கோங்க, ட்ரேடிங் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து, ஐ மீன் பெரிய ஹை லெவலில் ட்ரேடிங் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து பணக்காரங்களாக தான் இருப்பாங்க. ஸோ ட்ரேடர்ஸுக்கு வந்து அப்போ வந்தே வேல்யூ இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இங்கே இந்தியாவிலேருந்து ஒரு ஸ்பைஸ் எடுத்துகிட்டு யூஎஸ்ல போய் விற்றீங்கன்னா, இங்கே இருக்கிறதோட 10 டைம்ஸ் நீங்கள் வந்து விற்கலாம். ஐ மீன் இப்போ இங்கே 10 ரூபானா அங்கே 100 ரூபாய்க்கு நீங்கள் வந்து விற்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு பவர் இருக்கிறது எங்கே அப்படின்னா ட்ரேடிங் டிபார்ட்மெண்ட்டில் தான். ஸோ இவர் வந்து வரிசையாக வந்து இந்தோனேசியா, இந்தியான்னு கண்டுபிடிச்சி போயிட்டு அங்கே ட்ரேடிங் சென்டர்ஸை வச்சு இவர் ட்ரேடு பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா, ட்ரேடு பண்ணி இவர் பெரிய பணக்காரன் வராரு. இந்த பணம் பத்தாது, ட்ரேடு கொடுக்கணும்னா இவனுக்கு டேக்ஸ் நான் கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த அந்த ஊரே வந்து இவர் கைப்பற்றுறது. அப்படி பண்ணிட்டாங்கன்னா அவர் தான் ராஜா. ஸோ இவர் ஈஸியாக வந்து அங்கே விற்கலாம், அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து அது வந்து வித்துடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு வாஸ்கோ ட காமா, அல்ஃபான்சோ இவங்க எல்லாருமே வந்து இந்த பிஸ்னஸை தான் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த 100 வருஷத்துக்கு, ஐ மீன் 1480 1600 வரைக்கும் இவங்களை வந்து யாராலையும் இந்த இடத்துல நிப்பாட்ட முடியல. இவங்க தான் வந்து கடலுக்கு ராஜா மாதிரி இருந்தாங்க. ஏன்னா புதுசாக சீ ரூட் கண்டுபிடிக்கிறது, புது புது இடங்கள், புது புது நிலங்களை கண்டுபிடிக்கிறது, அந்த நிலத்தை வந்து ஆட்சி பண்ணுறது ஈஸியாக பண்ணானுங்க. எவ்வளோ பெரிய படையாக இருந்தாலும் அதை தோக்கடிச்சிட்டு, ஏன்னா அவங்ககிட்ட பெரிய, ஐ மீன் துப்பாக்கி, பீரங்கிகள்லாம் இருந்துச்சு, ஐ மீன் வெடிமருந்துகள்லாம் இருந்துச்சு. ஸோ வெடிமருந்துன்னு சொல்ல முடியாது, பட் பெரிய படைகள் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க வந்து ஈஸியாக வந்து எல்லாரையும் தோக்கடிச்சு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்குனாங்க. ஸோ இதுக்கு தான் வந்து இவங்க தான் வந்து ரியல் ஒன் பீஸ் ஹோல்டர் அப்படின்னு நான் சொல்ல வரேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, இங்கிலீஷ், ஐ மீன் ஆங்கிலேயர்கள், டச்சு இவங்கெல்லாம் வந்து திரும்பியும் இதையே அவங்க கிரியேட் பண்ண அந்த சீ ரூட் வழியாகவே வந்து ஆக்கிரமிச்சு பண்ணி அதுக்கு நிறைய சண்டை போகுங்க. இங்கே இருக்கிற கம்பெனி, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வருவானுங்க திரும்பியும். ஃபஸ்ட்டு வந்து அரசு தான் வரும். அதை வந்து ஐ மீன் அந்த ப்ரைவேட் கம்பெனி வந்து சண்டை போட்டு அங்கே இருக்கிற குறுநில ராஜாக்களோட அவங்க வந்து சேர்ந்து போர்ச்சுகீஸ் வந்து அடித்து துரத்திடுவாங்க. ஸோ இங்கே தான் வந்து போர்ச்சுகீஸோட அந்த ஆட்சி வந்து முடிவு கிடைக்கும். எங்கன்னா 1600 650 வரைக்கும் முடிஞ்சிடும். இப்போ கூட நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, ஐ மீன் கோவாலலாம் அந்த போர்ச்சுகீஸோட பில்டிங்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். கலர் கலராக இருக்கும். நிறைய சர்ச்சஸ் பார்க்கலாம். இவங்க கட்டி வச்சிருப்பானுங்க. போர்ச்சுகல் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கண்ட்ரி. அதே மாதிரி ஒரு ஆர்கிடெக்சர் வந்து கோவாலையும் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் கோவா மக்கள் வந்து கோவா ஐ மீன் கோவா போகிறவங்கலாம் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகிறாங்க. இன்னொரு பெரிய ரீசன்னா அது மட்டும் கிடையாது, ஆர்கிடெக்சர் தான். ஸோ இந்த விஷயத்தில் வந்து நான் வந்து இந்த கதையை முடிச்சுக்கிறேன். நீங்களும் இந்த கதை பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக்கு, ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி நான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து ஃபஸ்ட் அட்டம்ப்ட்டு, கொஞ்சம் இதுவாக இருக்கலாம். பட் உங்களுக்கு வந்து இதே மாதிரி நிறைய கதை கேட்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க. நன்றி. பை டாட்டா.